போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அஸ்வினி தேவர்கள் வந்து சுகனி கிட்ட அவங்க எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. உங்கள் கணவரை கைவிட்டுட்டு எங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. சுகனிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அஸ்வினி தேவர்கள் கூட பார்க்காம உங்களை நான் சாபம் கொடுத்துருவேன், என் கற்பை வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோவமாக சொல்கிறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்கள் வந்து சொல்கிறாங்க, சுகனியே கோவப்படாத, உன்னோட கற்பின் பெருமையை நாங்கள் பரிசோதிக்க தானே இங்கே வந்திருக்கோம், அதனால் நீ கோவப்படாத, நாங்கள் வந்து தேவ வைத்தியர்கள், உன்னோட கணவருக்கு இழந்த கண் பார்வையும் இழந்த இளமையும் எங்களால் கொடுக்க முடியும், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகனியும் அந்த நிபந்தனை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்களும் சொல்கிறாங்க, உன் கணவருக்கு இழந்த கண் பார்வை கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் அவர் இளமை வர வைக்கிறதுக்காக ஒரு தடாகத்தை உருவாக்கி அந்த தடாகத்தில் உன் கணவரோடு சேர்ந்து நாங்கள் 3 பேரும் முங்கி எழுவோம், 3 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இளமை பொங்கி அவங்க தேஜஸோடு இருப்போம், அந்த 3 பேரில் யாரை வேணால் நீ தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சுகனி வந்து அவங்க ஆதிபரசை நோக்கி அவங்க வேண்டுறாங்க. ஆதிபரசத்தை சுகனிக்குள்ளே இருந்து உள் உணர்வாக அவங்களுக்கு உணர்த்தி அவங்க கணவரை தேர்ந்தெடுக்கவும் செய்கிறாங்க. அதனால் பார்கவ முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ பார்கவ முனிவர் வந்து அஸ்வினி தேவர்களை பார்த்து சொல்கிறாங்க, அஸ்வினி தேவர்களே உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்க, நீங்கள் கேட்குற வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்கள் சொல்கிறாங்க, எனக்கும் எங்களுக்கும் இந்திரனுக்கும் ஒரு சமயம் ஒரு பிரச்சனையாச்சு, அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்கவ முனிவரும் சரி நான் தீர்த்து வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போங்கன்னு சொல்லி அவங்க வரமும் அளிக்கிறாங்க. அப்படி அஸ்வினி தேவர்களுக்கும் இந்திரதேவனுக்கும் என்ன பிரச்சனையாச்சு, அதை பார்கவ முனிவர் எப்படி தீர்த்து வச்சாரு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். பார்கவ முனிவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அஸ்வினி தேவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, இந்த முனிவர் வந்து எப்படியும் நம்ம பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாரு, நம்ம கவலையை தீர்த்துருவார், அதனால் நம்ம எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் சரியாதி மன்னனோட மனைவி வந்து ரொம்ப துக்கத்தோடு இருக்காங்க. அப்போ சரியாதி மன்னன் வந்து அவங்க மனைவிகிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, நம்மளோட மகள் வந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்தவ, அரண்மனையிலே இருந்தவங்க, அந்த மகளை வந்து ஒரு கண்ணு தெரியாத குருட்டு முனிவர், அதாவது ஒரு கிழட்டு முனிவருக்கு நீங்கள் திருமணம் பண்ணி வச்சுட்டு காட்டிலே விட்டுட்டு வந்துட்டீங்க. நம்ம மகள் எப்படி இருக்காளோ, அவள் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியல, அவள் ஆடம்பரமான உடைகள் அணிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துட்டு அவங்க தபோஸ்வினி மாதிரி உடை அணிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க தபோஸ்வினி மாதிரியே இருந்து உடல் மெலிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாளான்னு தெரியல, இல்லை அந்த முனிவர் வந்து சரியாக பார்க்காம நம்ம மகள் உயிரோடு இருக்காளான்னு கூட தெரியல, அவள் எப்படி இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஒரு சமயமாவது காட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சா, என் மனசு பூராமே என் மகள் மேலேயே இருக்குது, என் மகள் நான் இப்போவே பார்த்தாகணும், நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரியாதி மன்னனுக்கும் சரி நம்ம மகள் எப்படி இருக்கான்னு சொல்லி நம்மளும் பார்க்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டு அவர் ரதத்தை எடுத்து அவங்க மனைவியை அழைச்சிக்கிட்டு அவங்க ரதம் ஏறி அவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போய் அந்த சவண முனிவரோட ஆசிரமத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அங்கே பார்த்த உடனே மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட மகளான சுகனி வந்து அந்த ஆசிரமத்தில் ஒரு இளமையான ஒரு வாலிப முனிவரோடு இருக்காங்க. இதை பார்த்த உடனே மன்னர் வந்து அதிர்ந்து போகிறாரு. என்னடா இது, நம்ம வயதான ஒரு முதிர்ந்த முனிவருக்கு தானே நம்மளோட மகளை வந்து திருமணம் பண்ணி கொடுத்தோம், ஆனால் நம்ம மகள் வந்து அந்த முனிவரை கொன்னுட்டா போல, கொன்னுட்டு இப்போ வேற ஒரு முனிவரோட இவ வந்து சேர்ந்துட்டா, இந்த பாவத்தை நம்ம எங்கன்னு போய் சொல்கிறது, நம்மளோட வம்சத்தோட பேரே கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓடுது. அவர் கோபத்தில் அவர் வருத்தத்தில் தலை குனிஞ்சு அங்கேயே நிற்கிறாரு. மன்னர் வந்து பார்த்த சுகனி வந்து ரொம்ப ஆசையோட ரொம்ப ஆர்வமாக தன் தந்தையை வந்து வரவேற்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. அவங்க எல்லா உபசரணைகளும் கொடுத்து தன் தந்தையை வந்து வாங்க எங்கள் ஆசிரமத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த சமயத்தில் சரியாதி மன்னருக்கு அவர் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் கண்கள் சிவந்து அவர் மகளை பார்த்து சொல்கிறாங்க, மகளே நான் 1000 முறை படித்து சொன்னேன், இந்த முனிவரை திருமணம் பண்ணாத, நீ ரொம்ப இளையவளாக இருக்க, முனிவர் ரொம்ப முதிர்ந்தவராக இருக்கார், அவர் கண்ணு கூட தெரியல, அதனால் கண்டிப்பாக உன்னோட ஆசைகளையும் உன்னோட இச்சைகளையும் பூர்த்தி பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்காம நான் இந்த முனிவரை தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ தீர்க்கமாக இருந்ததுனால நான் திருமணம் பண்ணி வச்சேன். சரி, நம்ம மகள் வந்து போன இடத்துல பதிவிரதையாக இருப்பா, அவர் கற்பின் சிறப்பு வந்து எடுத்து உரைப்பா அப்படின்னு சொல்லி நான் நினச்சி உனக்கு திருமணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் நீயோ அந்த முனிவர் கிழட்டு முனிவர் தானே, இவரோட வாழ்க்கையில் இருந்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம், என்னத்தை காண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரை நீ கொன்னுட்டு வேற ஒரு வாலிபனோட நீ ஆசை நாயகியாக போய் சேர்ந்துட்ட. அதனால் உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, எந்த ஒரு விபச்சாரி கூட ஒரு தர்மத்தோடு இருப்பா, நீ விபச்சாரி விட ரொம்ப கேவலமான செயலை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் அவர் பேசுகிறாரு. இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த சுகனி வந்து அவங்க சின்னதாக சிரிக்கிறாங்க. இதை பார்த்து மன்னருக்கு இன்னும் அதிகமாக கோவம் வருது. நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோவம் வருது, என்னோட வம்சத்தோட பேரே நீ கெடுத்துட்ட, நீ என் மகள்
மகள்னே சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சுகுணி வந்து ரொம்ப பொறுமையாக அவங்க தந்தையை பார்த்து சொல்கிறாங்க, தந்தையே நீங்கள் கோவப்படாதீங்க, என்னை ஒரு வயதான குருட்டு முனிவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் இங்கே ஒரு வாலிபர் இருக்காருன்னு சொல்லி தானே நீங்கள் வந்து குழம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் குழப்பம் வந்து எனக்கு புரியுது. உள்ளே இருக்கிற வாலிபர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து அவர்கிட்ட பார்த்து அவர் வணங்கினா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி அவங்க உள்ளே அழைத்து போகிறாங்க. உள்ளே போனே சுகுணி வந்து சொல்கிறாங்க, தந்தையே இவர் தான் என்னோட கணவர் சவண முனிவர், இவருக்கு தான் என்னை திருமணம் பண்ணி கொடுத்தீங்க, இவர் தான் உங்களோட மருமகன், நீங்கள் இவரை பார்த்து வணங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் மன்னருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போது வந்து அந்த முனிவரை பார்த்து அவர் கேட்குறாங்க, பார்கவ முனிவரே நீங்கள் யார், எனக்கு உனக்கு பார்த்து அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்கவ முனிவர் சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, உங்கள் மகளை திருமணம் பண்ணி கொடுத்த அந்த வயதான குருட்டு முனிவர் நான் தான் வந்து சவண முனிவர். உங்கள் மகளோட கற்பின் பெருமையால் அவங்க இந்த காட்டுக்குள்ளே ஒரு சமயம் அஸ்வினி தேவர்கள் வந்து பார்த்தாங்க. அந்த அஸ்வினி தேவர்கள்கிட்ட உங்கள் மகள் வந்து அவங்களோட பதிவிரத்தால் அவங்கள ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அதனால் தேவலோத்து வைத்தியர்களான அஸ்வினி தேவர்கள் வந்து என்னோட இழந்த கண் பார்வையும் நான் இழந்த இளமையும் எனக்கு திரும்ப வர வச்சு கொடுத்தாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு வந்து பயங்கர சந்தோஷம் ஏற்படுது. தன்னோட மகளை பற்றி அவர் ரொம்ப பெருமை கொள்கிறாரு. அரசனும் சரி அவர் மகளோட ரொம்ப சிரிச்சு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் சவண முனிவர் வந்து சரியாதி மன்னனை பார்த்து சொல்கிறாங்க, அரசரே நீங்கள் கவலைப்படாதீங்க, உன் மகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன், நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மன்னர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போது சவண முனிவர் வந்து சரியாதி மன்னனை பார்த்து சொல்கிறாங்க, மன்னரே நீங்கள் இங்கே வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, நீங்கள் எதிர்ச்சியாக வரல, உங்களை வரவழைச்சே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மன்னருக்கு ஒன்றுமே புரியல. அப்போது சவண முனிவர் வந்து மன்னரை பார்த்து சொல்கிறாங்க, அரசரே நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய யாகம் பண்ணணும், அந்த யாகத்தை நானே முன்னின்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ஒன்றுமே புரியல. நான் யாருக்காக யாகம் பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. அப்போது அந்த முனிவர் வந்து சொல்கிறாங்க, நான் இழந்த கண் பார்வையையும் நான் இழந்த இளமையும் வந்து எனக்கு திரும்ப கொடுத்தது அஸ்வினி தேவர்கள் தான். அந்த அஸ்வினி தேவர்களை ஒரு சமயம் பிரம்மதேவனுக்கு வந்து மிகப்பெரிய யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பிரம்மதேவன் வந்து தேவர்களுக்கு சோமபானத்தை அவர் பங்குகள் பிரித்து கொடுக்கறதுக்காக போனார். அப்போது இந்திரதேவன் வந்து அஸ்வினி தேவர்களை பார்த்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து தேவ வைத்தியர்கள் வந்து சோமபானம் பெறுறதுக்கு தகுதியற்றவர்கள், அதனால் உங்களுக்கு சோமபானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரம்மதேவனும் அந்த சமயம் சோமபானம் கொடுக்கல. இதை பார்த்த அஸ்வினி தேவர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நாங்கள் வைத்தியர்கள் அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் எங்களுக்கு சோமபானம் மறுக்கப்பட்டிருக்கா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. அதனால் சவண முனிவரே உங்களால் முடியும் அப்படின்னா எனக்கு வந்து சோமபானத்தை பெற்றுக்கொடுங்க, நாங்களும் மற்ற தேவர்களுக்கு சரிசமமானவங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சோம யாகத்தை பண்ணணும். அந்த சோம யாகத்தில் நான் தேவர்களுக்கு கூட சேர்ந்து அஸ்வினி தேவர்களுக்கும் சோமபானத்தை கொடுப்பேன். அந்த சமயத்தில் இந்திரதேவன் என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சரியாதி மன்னன் வந்து அதிர்ந்து போகிறாரு. என்னது இது, நீங்கள் ஏதோ சின்ன யாகத்தை பண்ண சொல்லுவீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த யாகத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் பண்ண போகிற விஷயத்தினால என்னென்ன பின் விளைவுகள் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அஸ்வினி தேவர்களுக்கு வந்து சோமபானம் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம், தேவேந்திரன் வந்து அவங்க சோமம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிருக்காரு. அந்த தடையை மீறி நீங்கள் சோமபானம் கொடுத்தீங்க அப்படின்னா தேவேந்திரன் கோவப்படுவார், அவர் உங்களை கொல்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது சவண முனிவர் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, என் தவ வலிமை முன்னாடி இந்திரன் ஒரு பெரிய ஆளே கிடையாது, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் யாகத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரியாதி மன்னனும் அவர் நாடு திரும்பி சில நாட்களுக்கு அப்புறம் அவர் வந்து நான் யாகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன் அப்படின்ற செய்தியை வந்து சொல்கிறாரு. சவண முனிவரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த யாகத்திற்காக நாட்டுக்குள்ளே போய் அந்த யாகத்தை வந்து வெகு சிறப்பாக வசிஷ்டர் போன்ற மிகப்பெரிய முனிவர்கள் அழைச்சி அவர் பிரம்மாண்டமாக அந்த யாகத்தை பண்ணவும் செஞ்சார். சரியாதி மன்னனோட முன்னிலையில் சவண முனிவர் வந்து பண்ணக்கூடிய இந்த பிரம்மாண்டமான இந்த சோம யாகத்துக்கு வந்து எல்லா தேவர்களும் வந்திருந்தாங்க, கூடவே அஸ்வினி தேவர்களும் வந்திருந்தாங்க. அஸ்வினி தேவர்களை பார்த்த தேவேந்திரனுக்கு பயங்கரமாக கோபம் ஏற்படுது. இவங்க தேவ வைத்தியர்களாச்சே, இவங்களுக்கு தான் சோமபானம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி நான் தடை வச்சிருக்கேனே, என் தடையை மீறி இவங்களுக்கு சோமபானம் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு யார் அழைப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சவண முனிவர் வந்து அஸ்வினி தேவர்கள் கொடுக்க வேண்டிய சோமபானத்தை பங்கு பிரிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே தேவேந்திரனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. அப்போ சவண முனிவர் பார்த்து சொல்கிறாங்க, முனிவரே நீங்கள் வந்து தர்மத்திலையும் சரி நீங்கள் யாகத்திலையும் சரி எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்தவங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என் தடையை மீறி நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிறந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சவண முனிவருக்கு பயங்கரமாக கோபம் வருது. அப்போ இந்திரதேவனை பார்த்து சொல்கிறாங்க, இந்திரதேவா நான் பண்ணக்கூடிய யாகத்தில் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து எனக்கு
அறிவுரை பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட இந்திரதேவன் வந்து நாம் போட்டிருக்கிற விதிகளை மீறி நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா உங்களை அழிக்கிறதுக்கும் நான் துணிவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சவண முனிவர் வந்து இந்திரதேவனே உன்னால் முடிஞ்சது பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானம் கொடுக்க போன இடத்துல இந்திரதேவனுக்கும் சவண முனிவருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. இந்த பிரச்சனையில் சவண முனிவர் இந்திரதேவனை எதிர்கொண்டாரா, அஸ்வினி தேவர்களுக்கு அவர் வாக்கு கொடுத்தா மாதிரியே அவர் சோமபானத்தை பெற்று கொடுத்தாரா, தேவர்களுக்குள்ள அஸ்வினி தேவர்களுக்கான மரியாதையை அவர் பெற்று கொடுத்தாரா, எதனால இந்திரதேவன் வந்து அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானம் கொடுக்கூடாதுன்னு தடை வச்சாரு, இப்படி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நம்ம விடை தெரியணும் அப்படின்னா அடுத்த வரை எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.